பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. சார் வணக்கம். தேசிய அரசியல், தேசமே ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா மக்களவை தேர்தல். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ரொம்ப பரபரப்பாக. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தமிழகத்தில் நேற்று சீமான் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்குது சார். பாஜக வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி எங்களை விட தனிப்பட்ட முறையில் அதிகமான வாக்குகளை வாங்கி இருந்தால், தனிப்பட்ட முறையில் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக 2 தடவை சொல்கிறாரு. தனிப்பட்ட முறையில் அதிகமான வாக்குகளை வாங்கியிருந்தால் நான் கட்சியை கலைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது அவருடைய முழு தைரியத்தினுடைய வெளிப்பாடா இல்லைனா விரக்தியினுடைய வெளிப்பாடா? ரெண்டுமே கிடையாது. அது நடக்காது, நம்ம கட்சியை கலைக்க வேண்டி கிடையாது அப்படிங்கிறதுடைய வெளிப்பாடு. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரா? அது கான்ஃபிடன்ஸும் கிடையாது, பயமும் கிடையாது. அது நடக்காதுன்னு ஒன்று தெரியும். சூரியன் கிழக்க ஒதுக்கட்டும், நாம் சூரியன் மேற்கு ஒதுக்கட்டும், நான் உனக்கு சொல்கிறலாம் சரின்னு சொல்கிற மாதிரி. அது ஒன்றும் பிரச்சனை. ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப தெளிவாக இங்கிலீஷில் 2 தடவை, தமிழில் 1 தடவை இண்டிவிஜுவலாக தனித்து அப்படின்றார். எப்படி கணக்கு பண்ணுவீங்க அதை? அவங்கள கூட்டணி வச்சு போட்டிடுறாங்க. அவங்க கூட்டணி வச்சு போட்டு 22 தொகுதியில் போட்டிடுறாங்க. அப்போ அந்த கூட்டணியிலோட போட்டிடுற தொகுதியில் அவங்க 22 தொகுதியில், அப்போ 22 தொகுதியில் வந்ததும் இவருடைய 40 தொகுதி ஒத்துக்கிடுவாரா? இண்டிவிஜுவலான என்ன அர்த்தம்? பாஜக தனித்தும் நாம் தமிழர் தனித்தும் அப்படி தானே அர்த்தம்? அப்படி தானே இருக்க முடியும். பாஜக தான் தனித்து போட்டியிடவே இல்லையே. அப்போ இண்டிவிஜுவலான என்ன அர்த்தம் அதுக்கு? அப்போ 22 தொகுதியும் 40 தொகுதி அப்படி கணக்கு வச்சுக்கிடுமா? அப்போ பாஜக தாமரை சின்னத்தில் போட்டிடுற 22 தொகுதி, நாங்கள் இதில் அவங்க சின்னத்தில் போட்டிடுறது 40 தொகுதி. அப்போ எங்கள் 40 அவங்க 22 வச்சுப்போம். இந்த 22 எங்களோட கூட போயிட்டாங்கன்னா நாங்கள் கழிச்சிடறேன் அப்படி வச்சுப்போமா? அப்படின்னாலும் கூட வாங்குவாங்க, அது வேறு விஷயம். சரிங்களா? அவர் என்ன சொல்லிடுவார்? இல்லை, அவங்க கூட்டணியோடு போட்டிட்டாங்க. அந்த 22 தொகுதியிலையும் மற்ற கட்சிகளுடைய ஓட்டு இருக்குது. பாமகவுடைய ஓட்டு இருக்குது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓட்டு இருக்குது, திரு OPS உடைய ஓட்டு இருக்குது, AC சண்முகத்தோட ஓட்டு இருக்குது, ஜான் பாண்டியனோட ஓட்டு இருக்குது, இவர் பாரிவேந்தருடைய ஓட்டு இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருப்பாரு. அதான் நீங்கள் முன்னாடி சொல்லி தப்பிச்சிருவீங்களா? அப்புறம் என்ன இருக்குது இதில்? வீரமும் கிடையாது, விவேகம் கிடையாது. இதில் இது ஒரு சாதுரியம் இருக்குன்னு சொல்லிக்கலாம். நீங்கள் அது ஒரு டெக்னிக்கலாக சொல்லிட்டு போயிட்டார் அண்ணன் சொல்லிக்கலாம். ஏன்னா தனித்து இண்டிவிஜுவலாக 2 வாரது இண்டிவிஜுவலாக தனித்து அப்படின்ற தனித்து தான் போட்டியிடவே இல்லையே. அப்போ நீங்கள் யாருடைய ஓட்டை சொல்லுவீங்க? நீங்கள் இந்த சவாலை நீங்கள் திமுகவோட விடலாம். எதுக்கு நீங்கள் பிஜேபின்னு பண்ணுறீங்க? திமுக என்னோட 1 ஓட்டு கூட வாங்கிச்சு ஆட்சி கழிச்சு போயிருன்னு சொல்லி திமுக சவால் விடலாம். ஏன்னா ஆளுங்கட்சி அப்படின்னு திமுக தனித்து போட்டி இல்லையா? ஆனால் அவர் கேள்வி கேட்ட பத்திரிகையாளர் பாஜகவை குறிப்பிட்டு இந்த கேள்வி கேட்டதுனால அவர் அந்த பதில் சொல்லி. நான் சொல்லி அண்ணன் கொடுக்குற சவால் திமுக கொடுக்கலான்ற. ஏன் கவலைப்படுறீங்க? அகில இந்திய பாஜகவுக்கே கொடுத்துடலாம். என்ன பட்டு அகில இந்திய அளவில் பாஜக என்னோட 1 ஓட்டு தமிழ்நாட்டோட கூட வாங்கிருச்சுன்னா நான் கழிச்சு போறேன்னு சொல்லலாம். ஏன் அகில இந்திய பாஜக தனித்து போட்டிடல, காங்கிரஸ் தனித்து போட்டிடல, திமுக தனித்து போட்டிடல, அதிமுக தனித்து போட்டிடல? அப்போ என்ன சவால் இது? உங்களுக்கு புரியுதுங்களா? நான் குதிரையில் போயிட்டு இருக்கிறேன், நீங்கள் மாட்டு வண்டியில் போயிட்டு இருக்கிறீங்க. 2 வேற. நீ என்னை ஜெயிச்சு பாருன்னா அதுதான் அந்த குதிரை மாட்டு வண்டி பந்தயம் வேற, குதிரை பந்தயம் வேற. நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தெளிவா சொல்றீங்க, நம்ம 2 பந்தயம் வேற தெரிஞ்சுட்டு. இப்போ இந்த இடத்துல தானே சார் அடுத்த கேள்வியே வருது. என்னன்னா இதனுடைய ஆழம், இந்த வார்த்தையினுடைய ஆழம் தெரியாம இதை கண்டிப்பா சீமான் அவர்கள் சொல்லியிருக்க மாட்டாரு. என்ன ஒரு கோபமா இருந்திருந்தாலும் ஒருவேளை இது எதிர்மறையான விளைவுகளை அவருடைய கட்சிக்குள்ள அவருக்கு ஏற்படுத்தும்னு அவர் யோசிக்கலையா? சார், அவர் எவ்வளோ டெக்னிக்கலாக யூஸ் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்கன்ற. நான் நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சு அவர் சாதுரியமாக தன்னுடைய அவருக்கு நல்ல படிப்பு உண்டு, நல்ல புலமை உண்டு, வார்த்தைகளில் வீரியம் உண்டு. அது அத்தனையுமே அவருடைய பலம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அழகாக போடுறார்.
அவர் பாஜக கூட்டணி என்னோட கூட வாங்கிடட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். புரியுங்களா? பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் என்னோட கூட வாங்கிட்டு நான் கலைச்சிறேன் சொல்லியிருக்கணும். ஒன்று இல்லை, பாஜக போட்டிடுற 22 இடங்களில் என்னோட கூட வாங்கிட்டு நான் கலைச்சிறேன்னு சொல்லியிருக்கணும். இல்லை, பாஜக போட்டிடுற 22 இடங்கள், நாங்கள் போட்டிடுற 39 இடங்கள் ரெண்டும் வந்து இணையா இருக்குதா கூட இருக்கா பாப்பா நான் கலைச்சிறேன்னு சொல்லியிருக்கணும். ஒன்றுமே சொல்லாமல் பாஜக இண்டிவிஜுவலாக வாங்கி எங்களோட கூட வாங்க கலைச்சிறேன். இண்டிவிஜுவலாக எப்படி கணக்கு பண்ணுவீங்க? நீங்கள் ஒத்துக்கிட்ட அண்ணன் சீமான்ட்டு அடுத்து யாராவது பிரஸ் மீட் கேட்கும்போது கேளுங்க, சார் நீங்கள் என்ன சொன்னீங்கிற கிளாரிஃபை பண்ணிக்கங்க. ஏன்னா நான் தந்தி டிவியில் இருந்தபோது அண்ணன் இதே மாதிரி சொன்னார். என்னோட டிபேட்டில் இன்னைக்கு இருக்கு, லைவ்ல இருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். மக்கள் நல கூட்டணி வந்து என்னை விட ஒரு ஓட்டு கூட வாங்கிருச்சுன்னு நான் நாம் தமிழரை கலைச்சிட்டு நான் மக்கள் நல கூட்டணியில் ஏன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே சேர்ந்துடுறேன். புரியுங்களா? இடதுசாரி இயக்கங்களை சேர்ந்துடுறேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே சேர்ந்து. அவர் சொன்ன வார்த்தை என்ன நல்லா புரியும். இன்னைக்கு நீங்கள் வீடியோ இருக்கு, நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். வேணா மக்கள் நல கூட்டணி நாம் தமிழரை விட ஒரு ஓட்டாவது கூட வாங்கிருச்சுன்னு நான் நாம் தமிழரை கலைச்சிட்டு நான் நேராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே சேர்ந்துடுறேன். மக்கள் நல கூட்டணி கூட வாங்கிருச்சு. அப்புறம் அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்போ நீங்கள் வந்து அது கணக்கே கிடையாது. நீங்கள் மக்கள் நல கூட்டணி அப்போ என்ன சொல்லுவார்? கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக வாங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுங்க, என்னங்க இப்படி பாண்டேட்டு பேட்டி கொடுத்தீங்களாம்ல இப்படி கேட்குறான்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து அன்னைக்கு சொன்ன வந்து மக்கள் நல கூட்டணி சொல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருப்பார். நீ அன்னைக்கு சொன்னது மக்கள் நல கூட்டணி தான் சொல்லுவீங்களா? அதை மாதிரி இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? நான் வந்து பாஜக தனியாக இருந்தா அப்படின்ற. பாஜக தனியாக இல்லையே. இப்போ ஜோ பைடன் நீங்கள் போட்டிட்டு ஒரு ஓட்டா கூட வாங்கன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? ஜோ பைடன் நீங்கள் இல்லையே. அப்போ இந்த சவாலன்யா அண்ணனுடைய வீரம் அப்படின்னோ, அண்ணன் பயங்கரமான ஆளனோ, அது அண்ணன் பயந்துட்டாரோ அந்த நினைக்கிறதுக்கு அண்ணன் வந்து டெக்னிக்கலாக சாதுரியமாக இருக்கார். அண்ணனுடைய கெட்டிக்காரத்தனத்தை நீங்கள் வியக்கணும். அவ்வளோதான். அண்ணன் பயங்கரமாக சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்கள் கெட்டிக்காரத்தனத்தை வைக்க என்ன நடக்காத ஒரு விஷயத்தை இல்லை. நீங்கள் இப்படி கணக்கு போட்டுங்க. நம்ம வந்து அது பிஜேபி அந்த சவாலை ஏற்க தயாராக இருக்கும். எனக்கு அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. புரியுங்களா? பிஜேபி இன்னைக்கு இல்லை, அது வந்து திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அவர் தலைவராக இருக்கும்போது அவர் அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் ஞாபகம் அவங்க தலைவராக இருக்கும்போது பாஜக அலுவலகத்தை திமுக முற்றுகையிட வந்துச்சு. திரு கே.கே.எஸ். உட்பட பல தலைவர்கள் வந்து முற்றுகையிட வந்தாங்க. அப்பயே பாஜக எதிர்கொண்டு இருந்துச்சு. அவங்க வந்து பூரா அடித்தடியாக நடந்து அவங்க கட்சி அலுவலகத்தில் நின்னாங்க. ஸோ அவங்க நிப்பாங்க. ஒன்று பிரச்சனை. இப்போ கூட திரு செல்வ பிறந்தை நாங்கள் முற்றுகையிட போகிறோம் போது திரு அண்ணாமலை வந்து எத்தனை பேர் வர்றீங்க, உங்களுக்கு என்ன சாப்பாடு போட்டுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னார். ஸோ அவங்க வந்து அதே மாதிரி கைது செய்யப்படுவோங்கிற ஒரு எச்சரிக்கை திரு இவங்க வாரசு பார்கள் கொடுக்கும்போது நான் 6 மணி வரைக்கும் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன், நீங்கள் வந்து எப்போனாலும் கைது பண்ணலாம் திரு அண்ணாமலை சொன்னார். ஸோ பாஜக வந்து ஓட போகிறதில்ல. ஆனால் அந்த சவாலில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும்ல. புரியுங்களா? சவால் என்ன கிளாரிட்டி? பாஜக தனித்து போட்டி இல்லை, ஒரு 7-8 கட்சியோட கூட்டணி வச்சது. அப்போ நீங்கள் என்ன கணக்கில் நீங்கள் போடுங்க. நீங்கள் வந்து பாஜகவுடைய ஒரு 4 தொகுதி நீங்கள் சொல்லுங்கள், பாஜக தலைவர்கள் மட்டும். அப்போ எப்படினாலும் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போட்டி சவால் தான். அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், ப்ரொஃபசர் சீனிவாசன், இந்த மாதிரி ஒரு 10 பெருந்தலைகள் வச்சுக்கோங்கப்பா. அந்த 10 பெருந்தலைகள் எங்களுடைய 39 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு கூட வச்சுக்கோங்கப்பா. நீங்கள் உங்களோட கூட ஒரு ஓட்டு வாங்கினா நான் கலைச்சிடறேன். ஏதாவது ஒன்று கிளாரிட்டியோட வைங்க. நீங்கள் விதிகளும் நிபந்தனைகளுமே நீங்கள் ஒரு நல்ல ஓட்டையாக வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா நான் சொன்னதுன்னா அப்படின்னா கணக்கு வரும். அண்ணன் வந்து நீங்கள் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஜூன் 4 நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க எங்கே தனித்து போட்டிட்டாங்கன்னு சொல்ல போகிறார். அது முதலே தெரியாதா? கேள்வி கேட்டவருக்கு தெரியாதா? பதில் சொன்ன அண்ணனுக்கு தெரியாதா? எல்லாருக்குமே தெரியும். அதுதான் சொன்னேன், அண்ணன் கெட்டிக்காரத்தனத்தை சாதுரியத்தை பயன்படுத்திட்டார். ஒருவேளை இதை இன்னைக்கு விவாதத்துக்கு கொண்டு வரணும். இப்போ நம்ம இந்த மாதிரி பேசினா இது ஒரு விவாதம். அது கேள்வி கேட்டவருக்கு அந்த நோக்கம் இருக்கலாம். அண்ணன் வந்து நீங்கள் அந்த பேட்டியை பார்த்தீங்கன்னா திரு சி.பி. ஆதித்தனாருடைய தினத்துக்கு வந்து பேசி போகிறார். போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கு ஒரு 3 கேள்விக்கு முன்னாடியே கிளம்ப எத்தினிச்சிட்டார். அவர் கிளம்ப ரெடி ஆகிட்டார். அப்புறம் அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அடுத்து வெயிலில் வந்து முடியவே இல்லை. அவர் அந்த மொத்த கூட்டமே அண்ணனும் அவர் பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து வேர்த்து விறுவிறுத்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க. அவர் வந்து அதுக்கு முன்னாடியே கிளம்புறாரு திரும்ப வர்றாரு. அவர் வந்து அப்போ வந்து அந்த கடைசி 3 பதில்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாகவும் ரொம்ப ஷார்ட் டெம்பராகவும் இருக்கும். புரியுதுங்களா? அதை மாதிரியான ஒரு ஷார்ட் டெம்பர் ஆன்சர் தான் இது. அதில் வந்து அந்த நம்ம ஒரு விளம்பரம் சம்பாதிக்கணுங்கிறக்கான நோக்கம் இல்லை. அவர் என்ன எல்லாருக்கும் தெரியும், சீமானுடைய பேச்சை போட்டால் டிஆர்பி வரும், வியூஸ் வரும் தெரியும். அண்ணன் பேச்சு வந்து அடி போட்டு நொறுக்கி எடுப்பார். நம்ம கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்கும். அவர் திடீர்னு என்னாலும் சொல்லுவார், என்ன சொல்லுவான்னு தெரியாது. நமக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும். அப்போ வந்து அதை பார்க்குறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்குன்னு தெரியும். அதனால நம்ம வந்து போடுவாங்க. ஸோ கேள்வி கேட்டவருக்கு அண்ணன் ஏதாவது வாயை போடுவோன்னு வந்துருக்கலாமே தவிர இவருக்கு வந்து அட்டென்ஷனை நம்ம பக்கம் திருப்புவோம் அப்படிங்கிற நோக்கம். அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தார். அந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ரொம்ப தெளிவான ஒரு கேள்விக்கு தெளிவான பதில் கொடுத்த சீமானவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. என்ன அப்படின்னா, எல்லா மாநிலமும் நமக்கு அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய எல்லாமே தடுப்பணைகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க, அணைகள் கட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்களே தவிர அதை தடுக்கிறதுக்கு முற்பட மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அதில் குறிப்பிட்ட அவர் வந்து பாஜக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியுமே ஒரு கூட்டணியில் இருக்காங்க, ஆனால் அவங்களால தடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவார். இதனால தான் தமிழ் தேசியம் இங்கே தேவைப்படுது அப்படிங்கிறதையும் முன்வைக்கிறாரு. அப்போ தமிழ் தேசியம் தான் இதற்கான ஒரே தீர்வா? சரி, தமிழ் தேசியங்கிற சிந்தனை இதுக்கு வந்து தீர்வு தராது. அதே சீமான் அண்ணன்ட்ட நான் வந்து ஒரு பேட்டி கேட்டேன்.
தந்தி டிவியில் இருந்தபோது. அப்போ வந்து முல்லை பெரியார் அணைக்கு, இதே முல்லை பெரியார் அணைக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு தீர்வு. அவர் வந்து அப்படி பொண்ணு இப்படி பொண்ணு சொன்னார். நான் சொன்னேன், போர் தொடுத்து போயிடுவீங்களான்னு கேட்டேன். நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் தான் ஆட்சிக்கு வருவீங்க, நீங்கள் காவல்துறை இருக்குது, எல்லாம் போர் தொடுத்து போயிடலாம், நீதிமன்றம் போவோம்னார். அந்த நீதிமன்றத்தில் ஏற்கனவே கேஸ் இருக்குன்னு புரியுங்களா? அண்ணன் என்ன சொன்னால், இன்னைக்கு இருக்கு அந்த பேட்டி, நீங்கள் எடுத்து பார்க்கலாம். நாங்கள் நீதிமன்றம் போல நாங்கள் வந்து எங்களுடைய சட்டத்தை நிலைநாட்டுவோம்னார். நீதிமன்றம் மூலமாக தானே போயிருக்கிறாங்க. ஸோ கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தாலும், காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும், அதிமுக திமுக ஆட்சி வந்தாலும், நாம் தமிழர் ஆட்சியே வந்தாலும், தெர் இஸ் ஏ சிஸ்டம், தெர் இஸ் ஏ ப்ரொசீஜர். அப்படி தான் போக முடியும். நீங்கள் தமிழ் தேசியம்னு சொல்லி தமிழ் தேசிய பேசுகிற கட்சி ஆட்சிக்கு வந்ததுனால நாங்கள் நாளிலிருந்து இராணுவம் அமைக்கிறோம்னு சொல்ல முடியாது. சொல்ல போகிறீங்களா? இந்தியாவுக்குள்ள, ஒருங்கிணைந்த இந்தியாவுக்குள்ள ஒரு பகுதி தமிழகம். அப்போ இந்தியாவுக்கான சட்டத்திட்டங்கள் எதுவோ அதுதான் தமிழகத்துக்கான சட்டம். அதுக்கு தனியாக ஒரு பாலிசி இருக்க முடியாது. புரியுங்களா? நாம் அண்டை மாநிலங்களுக்கு 4 விஷயம் கொடுக்குறோம் அப்படின்னு அண்டை மாநிலங்களுக்கு நாம் 4 விஷயம் பெறுறோங்கிறதே மறந்துடக்கூடாது. சொல்ல போறீங்களா? ஒரு கிவ் அண்ட் டேக் தான் இங்கே ஓடிட்டு இருக்கு. நான் மட்டும் கொடுக்குறேன், எதுவுமே வரமாட்டேன். தண்ணி பிரச்சனை நமக்கு இருக்குது, அது மறுக்க இருக்குல்ல. ஆனால் எல்லாமே எல்லா இடத்துலையும் வந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? நான் வெங்காயம் தர மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னான்னு செய்வீங்க. மகாராஷ்டிராலையும் கர்நாடகாலையும் ஆந்திராலையும் தான் வெங்காயம் வருது. மிளகா வந்து பூரா வந்து ஆந்திராவில் தான் வருது. அவங்களாம் தரமாட்டேன்னு வச்சுவீங்க. வெங்காயம் இல்லாமல், மிளகா இல்லாமல், தக்காளி இல்லாமல் நீங்கள் சமைச்சிருவீங்களா? நானே சமைச்சிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? ஸோ நீங்கள் பார்க்கணும், இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாடுகள், சைனா மாதிரியான ஒரு பெரிய நாடுகள், ரஷ்யா மாதிரியான பெரிய நாடுகள் என்ன லாபம்னு இங்கே எல்லாமே கிடைக்குது. ரஷ்யாவுக்கு உலக நாடுகள் பொருளாதார தடை விதிச்சாங்க. புரியுதுங்களா? ரஷ்யா வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கு, அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. என்ன காரணம்? ஏன்னா அவங்களுக்கான விஷயங்கள் அவங்கள்ட்ட கிடைச்சது, அவங்க மட்டும் அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன நாடாக இருந்தால் என்ன செய்வீங்க? புரியுங்களா? கொஞ்சம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, சிங்கப்பூர் மேலே பொருளாதார தடை வச்சா என்ன ஆகும், சைனா மேலே பொருளாதார தடை வச்சா என்ன ஆகும் பார்க்கணும். நாம் அணுகுண்டு சோதனை பண்ணும்போது, வாஜ்பாய் அவர்கள் பீரியட் அணுகுண்டு சோதனை பண்ணும்போது நமக்கு பொருளாதார தடைகள் விதிச்சாங்க. நம்ம என்ன கஷ்டப்பட்டோம்? யார் காலையும் விழவே இல்லையே. ஏன்னா நம்மளை நம்பி தான் உலக நாடுகள் இருக்குது. நாம தான் குளோபல் மார்க்கெட். அவன் ஒரு பொருளை விற்கணும்னா ஏன்ட்ட வரணும். நான் வந்து அவன் வந்து டூத் பேஸ்ட் விற்கல, நான் வந்து சாம்பலை எடுத்துகிட்டு பல்ல தேய்ச்சி போய்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு அவன் தான் என்னை மார்க்கெட்டாக பயன்படுத்திக்க முடியும். நான் வந்து அவனை நம்பி இல்லை. அப்போ இது வந்து அகண்ட பாரதத்துடைய விளைவு. அப்போ நாங்கள் பூரா நாங்கள் தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்னால், தமிழ் தேசியம் ஐடியாலஜிக்கலாக ஓகே. நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அதை தனியாக வச்சு நீங்கள் யோசிக்க முடியாது. நீங்கள் கேரளாவுடைய உதவி தேவை, ஆந்திராவுடைய உதவி தேவை, கர்நாடகாவோட உதவி தேவை, நம்முடைய உதவியும் அவர்களுக்கு தேவை. அதுதான் புரிஞ்சுக்கணும். இங்கேருந்து மகாராஷ்டிராவுக்கு கரண்ட் போகும், மகாராஷ்டிராவுக்கு இங்கே கரண்ட் வரும். இப்போ நம்ம கரண்ட் உற்பத்தி வந்து இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 20,000 மெகாவாட்டுக்கு மேலே போச்சு பெர் டே. நம்மகிட்ட உற்பத்தியே 15,000 மெகாவாட் தான் இருக்குது. என்ன செய்வீங்க? 5,000 மெகாவாட்டுக்கு என்ன செய்வீங்க? 8 மணி நேரம் பவர் கட் ஆயிருக்கும். அப்போ வெளி மாநிலங்கள்லேருந்து கொண்டு வர்றாங்க, வடகிழக்கு மாநிலங்கள் தான் வருது. அங்கங்கே நம்ம காரிடார் தனியாக போட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஏடிஎம்கே பீரியடில் இங்கே ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது, மத்தியில் வாஜ்பாய் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் இருக்கும்போது பிகினிங் பீரியட்லேயே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அப்படித்தான் நீங்கள் அப்படி ஒருங்கிணைந்த இந்தியாங்கிறதுல என்ன சந்தோஷம்? இதுதானே நான் தமிழ் தேசியங்கிற சித்தாந்தம் வந்து இந்த வகையில் அது பிரயோஜனமே படாது. பேச கேட்க நல்லாயிருக்கும். இப்போது நம்ம எல்லாமே எல்லாருக்கும் அப்படின்ற ஒரு விதத்தில் மோடி வந்து பார்த்தோம் அப்படின்னா, தேசிய அளவில் சுய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எல்லாமே இந்தியாவுக்குள்ளே மேக் இன் இந்தியா திட்டம் மூலமாக நம்ம உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறாரு. அதே போல் சீமானவர்களும் சொல்லலாம் இல்லையா, தமிழகத்திற்கு தேவையான தமிழகத்திலே நம்ம பண்ணலாம். தமிழ்நாட்டுக்கான லிமிடேஷன்ஸ் இருக்குது, கேரளாவுக்கான லிமிடேஷன்ஸ் இருக்குது, கர்நாடகாவுக்கான லிமிடேஷன். கர்நாடகாவில் வெங்காயம் நிறையா கிடைக்குது, சரிங்களா, அவங்க நமக்கு கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் அரிசி நிறையா கிடைக்குது, நாம் அவங்களுக்கு கொடுப்போம். கேரளாவில் தண்ணி நிறைய கிடைக்குது, அவன் நம்ம கொடுக்குறான். உங்களுக்கு புரியுங்களா? அவங்கள்ட்ட தண்ணி இருக்குது, நமக்கு கிடைக்குது. அவன்கிட்ட அரிசி இல்லை, நம்மகிட்ட இருக்குது. புரியுங்களா? அவருடைய தண்ணி நாம் பயன்படுத்தி அரிசி விலை வச்சு அவங்களுக்கு கொடுக்குறோம். இதுதான் கிவ் அண்ட் டேக் பாலிசி. அப்போ தண்ணி தரமாட்டேன்னு அவங்க சொல்ல முடியாது, அரிசி தரமாட்டேன்னு நாம் சொல்ல முடியாது. இவ்வளோ தான் பாயிண்ட். அது இந்தியாவாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இந்தியா வந்து ஒரு பெஸ்ட் கண்ட்ரி சார். நான் வந்து சும்மா பெருமைக்காவோ நாட்டு பற்றில் உடச்சிப்பலாம் சொல்ல. இங்கே நீங்கள் குளிர்காலத்தில் போகிறதுக்கு 100 இடம் இருக்குது, வெயில் காலத்தில் போகிறதுக்கு இந்தியாவுக்குள்ளேயே நீங்கள் டார்ஜிலிங்லேருந்து, ஏற்காடுலேருந்து, ஏலகிரிலேருந்து, கொடைக்கானல்லேருந்து, ஊட்டியிலேருந்து, ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து, காஷ்மீர்லேருந்து அத்தனை பேர் நீங்கள் வெயில் வந்துச்சா நீங்கள் அத்தனை போகலாம். இல்லை நீங்கள் குளிர் வந்துச்சா நீங்கள் இது நம்ம ஊரில் மதுரையிலேருந்து, திருச்சியிலேருந்து, ஜெய்சல்மார்லேருந்து, ஜெய்ப்பூர்லேருந்து 100 இடம் போக முடியும். நீங்கள் ஒரே சீசனில் நீங்கள் 1000 இடம் போக முடியும், வேறு சீசனில் 100 இடம் போக முடியும். இதை மாதிரியான ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு இடத்துல பருப்பு, ஒரு இடத்துல அரிசி, ஒரு இடத்துல வந்து கரண்ட், ஒரு இடத்துல தண்ணி. இல்லை இதுதான் இவ்வளோ பெரிய நான். அதுதான் உங்களுக்கு ரஷ்யாவையும் சைனாவையும் இந்தியாவையும் சொன்னேன் நான். இங்கே எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும் போது நம்ம யாரையும் நண்டி இருக்க வேண்டியதில்லை. இதான் நீங்கள் பாகிஸ்தான் சின்ன நாடாக இருக்குது, பங்களாதேஷ் சின்ன நாடாக இருக்குது, நேபாள் சின்ன நாடாக இருக்குது, ஸ்ரீலங்கா சின்ன நாடாக. ஸ்ரீலங்காவில் நிறைய வளம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, சிங்கப்பூருடைய தந்தை லீ குவான் யூ அவர் வந்து சிங்கப்பூரை வந்து அந்த வளர்ந்த நாடாக மாற்றுறதுக்கு முன்னாடி இலங்கை மாதிரி என்னுடைய நாட்டை மாற்றணும்னு ஆசைப்பட்றேன்னார். இன்றைக்கி இலங்கை எங்கே இருக்குது, சிங்கப்பூர் எங்கே இருக்குது. ஸோ வளம் இருந்தால் மட்டும் பத்தாது, வளம் இருந்தால் கூட
அதை வந்து சரியாக பயன்படுத்த தெரியணும். அப்போ இது மாதிரி ஒரு அகண்ட நாடுகள் இருக்குது. நீங்கள் வந்து நிர்வாக வசதிக்காக நீங்கள் மாநிலங்களை பிரிக்கலாம், புரியுங்களா? தெலுங்கானா ஒரு சின்ன மாநிலமாக வரலாம், சத்தீஸ்கர் ஒரு சின்ன மாநிலமாக வரலாம், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் சின்ன சின்ன மாநிலங்களாக வரலாம். அது நிர்வாக வசதிக்காக, இன்னும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுமேங்கிறதுக்காக. ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து நாடான பிரிச்சுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா சோழி முடிஞ்சு வச்சு. ஏன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரணும்னு நீங்கள் கேரளாவுக்கு ஆர்டர் போடுது சுப்ரீம் கோர்ட், புரியுங்களா? தண்ணி தரணும்னு. பாகிஸ்தானுக்கு ஆர்டர் போட முடியுமா? நம்ம சைனாக்கு ஆர்டர் போட முடியுமா? புரியுங்களா? சுப்ரீம் கோர்ட் வந்து கர்நாடகா பிரச்சனை யாருக்கு சாதமாக ஆதரவு போட்டு தீர்ப்பு போட்டு சொல்லிச்சு? தமிழகத்துடைய நியாயத்தை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொண்டது. கேரளா முல்லைப்பிள்ளை 152 அடியை உயர்த்திக்கலாம்னு யார் ஆர்டர் போட்டிருக்கா? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு. யாருக்கு? கேரளா மாநிலத்துக்கு. அப்போ ஒரு அண்டை மாநிலத்துக்கு இப்படி தான் நீ செய்யணும் உத்தரவு வந்து சுப்ரீம் கோர்ட்டால் போட முடியுது. அண்டை நாட்டுக்கு அவ்வளோதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ தமிழ்நாடு ஒரு தனி நாடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி செஞ்சீங்க? டிப்ளமசியில் தான் நீங்கள் போகணும். சண்டை போயிட்டு இருக்கா, போகிற தூரத்துக்கு போயிருக்கீங்களா? அவங்க தண்ணியை நிப்பாட்டிடுறாங்க. கர்நாடகா காவிரி தரல, எப்பா நீ வேற நாடு, இது எங்க நாடு, நீ தமிழ்நாட்டு கூட தான் ஒப்பந்தம் பண்ணணும். இன்னைக்கே என்ன பஞ்சாயத்து தெரியுமா? மைசூர் மாகாணத்துக்கும் அன்னைக்கு இருந்த சென்னை மாகாணத்துக்கும் தான் ஒப்பந்தம். இன்னைக்கு வந்து நாங்கள் கர்நாடகா, நீங்கள் தமிழ்நாடு, இது வேற ஒப்பந்தம் திரும்ப போட்டுனாங்க. புரியுங்களா உங்களுக்கு? முல்லை பெரியாருக்கு வந்து அதான் திருவனந்தபுரம் சமஸ்தானத்துக்கு, திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு இங்கேயும் போட ஒப்பந்தம் இப்போ செல்லாதுன்றாங்க. புரியுங்களா உங்களுக்கு? அப்போ நம்ம என்ன சொல்றோம்? எப்பா எல்லாம் ஒரே நாடுப்பா சொல்லி நம்ம பேசுகிறோம். தனி நாடாயிட்டு எப்படி கேசுவீங்க? பாஸ் நாங்கள் வேற நாடு, நீங்கள் வேற நாடு, நீங்கள் புது ஒப்பந்தம் போடுங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்புறம் வடக்குன்னு சண்டை போட்டுல ராணுவத்தை கிளப்பி வச்சு அடிச்சு போயிருவீங்களா? அப்போ தண்ணி கொடுத்துருவாங்களா? டிப்ளமசியில் தான் முடியும். அது ஏற்கனவே நடந்துகிட்டு. உங்களுடைய நேரத்தை பயணம்